வணக்கம். இந்த பதிவில் நம்ம 2 பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சியை பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஏவி டைசி அவர்கள். சட்டத்தின் ஆட்சியில பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படிங்கிறது சட்டத்தின் ஆட்சியில பொருந்தாது. ஆப்ஷன் டி தான். மற்ற அனைத்துமே சட்டத்தின் ஆட்சிக்குள்ள வரக்கூடியது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அனைவரும் சமம்ங்கும் போதே யாருக்கும் சிறப்பு தகுதி இல்லை, அதாவது அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி இல்லை. சட்டம் எழுச்சி, சட்டமே என்னது எழுச்சியானது, சட்டம் மேன்மையானது. இது எல்லாமே சட்டத்தின் ஆட்சிக்குள்ள வரக்கூடியது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒற்றை தலைமை அப்படிங்கிறது பாராளுமன்ற முறையில இல்லை, சரிங்களா? குடியரசுத் தலைவர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு, அதாவது பெயரளவு தலைவர், உண்மையான தலைவர்னு சொல்லி இரட்டை தலைமை இருக்கு. பாராளுமன்ற முறையில் இருக்கக்கூடியது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும், அது இருக்கு. அதே போல பிரதமரின் தலைமை பாராளுமன்ற முறையில் இருக்கு. கீழவையை கலைக்கும் அதிகாரமும் என்னது பாராளுமன்ற முறையில் இருக்கக்கூடியது. தேங்க்யூ.